ஹாய் எவ்ரிவன், ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நானும் என் சிஸ்டரும் இந்த விளாக் ஈவினிங்லேருந்தே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஈவினிங் கொஞ்சம் ஒர்க் இருந்தவாட்டி ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்துட்டு பாப்பாவுக்கு ரொம்ப பசி ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு கூழ் காய்ச்சலாம் அப்படின்னு. இந்த கூழ் ரெசிபி ரொம்பவே ஈஸி அண்ட் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட குழந்தைங்களுக்கு. ஸோ இது ஈவினிங் இல்லைனா மார்னிங் கூட நீங்கள் கொடுக்கலாம். நாங்கள் எப்பயும் ஈவினிங் தான் கொடுப்போம். ஸோ ஈவினிங் டைம் க்ளோசரி எல்லாம் இருந்துச்சு, அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இங்கே நியரஸ்ட்டாக இருக்க ஷாப் பசுமை தான், அங்கே போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது எடுத்து வைக்கவே 8 o'clock மேலே ஆகிடுச்சு. ஸோ பாப்பாவும் கூட உட்காந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. ஸோ மார்னிங் ஈவினிங் ஃபுல்லாக ரொம்ப ஒர்க்கு, அதனால் ஈவினிங் சாப்பாடு செய்யவே ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியான ரெசிபி செய்யலாம் அப்படின்னு தான் நாங்கள் டொமேட்டோ ரைஸ் சூஸ் பண்ணோம். இது ரொம்பவே ஈஸி, வித்தின் நம்ம 10 minutesல செஞ்சிடலாம். ஸோ நீங்களும் டயர்டாக இருந்தால் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ எப்பயும் செய்கிற மாதிரி நார்மலாக தான் நாங்களும் செய்வோம். ஃபஸ்ட்டு தாளிச்சுட்டு அப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணிடுவோம். இது வேகிறதுக்குள்ளே நம்ம சைடில் மசாலா ரெடி பண்ணிடலாம். அது ரொம்ப ஈஸி தான். இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கறி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். ஸோ அது எண்ணெய் திரிஞ்சு வந்த வாட்டி இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட்டு பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டே இருங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள், அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் 1 glassக்கு 2 cup வாட்டர் அப்படின்னு ஆட் பண்ணுவோம். உங்களுக்கு எப்படியோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்த வாட்டி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். அரிசி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ பிகினர்ஸாக இருந்தால் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். விசில் வந்த வாட்டி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் குக் பண்ண வாட்டி எவ்ரி நைட்டும் கிச்சனை க்ளீன் பண்ணிடுவோம். இல்லைனா இந்த காக்ரோச் எல்லாம் தாங்கவே முடியாது. ஸோ அதனால் எல்லாருமே ஒரு க்ளீனாச்சு பண்ணிவிட்டு படுங்க. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உங்களுக்கு எந்த டென்ஷனும் இல்லாமல் இருக்கும். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் சாமான் இருந்துச்சு, அதையும் நாங்கள் விளக்கி வச்சுட்டோம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.